Taste the Daily. கீழடி தமிழரின் தாய்மொழி என உலகிற்கு உரக்கச் சொன்னவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான். ஸ்டாலின் அரசு தமிழக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழரின் தொன்மையை உலகிற்கு எடுத்துரைக்க எடப்பாடியார் முன்னெடுத்த பணிகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கீழடி மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிறது. இல்லை, திமுக அரசியல் ஆதாயத்திற்காக பேசு பொருளாக்கி இருக்கிறது. கீழடி ஆய்விற்கு எந்த துரும்பையும் கிள்ளி போடாத ஸ்டாலின் அதன் மீது ஸ்டிக்கர் ஒட்ட நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். இப்படித்தான் இல்லாததை இருப்பதாக சொல்லி தமிழகத்திற்கு பல துரோகம் செய்த கருணாநிதியை தமிழின தலைவர் என பிராண்ட் செய்தார்கள். அதே பாணியில் ஸ்டாலினும் ஏமாற்ற நினைக்கிறார். டிஜிட்டல் யுகத்தில் திமுகவின் தில்லுமுள்ளுகள் எடுபடுமா? கீழடி அகழ்வாராய்ச்சியை தொடங்கி அதை வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவின் பழமையான நாகரிகம் நம் வைகைக்கரை நாகரிகம் என ஆதாரங்களை எடுத்துரைத்தது அதிமுக அரசுதான். குறிப்பாக பச்சை தமிழர் எடப்பாடியார்தான். கீழடியில் முதல் கட்ட ஆய்வு தொடங்கியது 2015ஆம் ஆண்டு. 2ஆம் 3ஆம் கட்ட ஆய்வுகள் 2016 மற்றும் 17ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது. 4ஆம் கட்ட ஆய்வு அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க 2018ஆம் ஆண்டு மாநில தொல்லியல் துறையால் நடத்தப்பட்டது. அதன்பின் 2019, 2020, 2021 என தொடர்ச்சியாக அதிமுக அரசின் முன்னெடுப்பால் அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியின் கீழ்தான் கீழடி ஆராய்ச்சி வேகம் எடுத்தது என்று கூறலாம். மத்திய மாநில தொல்லியல் துறைகளை சரியாக ஒருங்கிணைத்து அதிமுக அரசு செய்த பணிகள்தான் இந்த ஆராய்ச்சி வேகமெடுக்க காரணம் என்று கூட கூறலாம். அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கார்பன் முடிவுகள் மூலம்தான் தமிழ் நாகரிகம் 2600 வருடம் பழமை வாய்ந்தது என்று நிரூபணமானது. அது மட்டுமல்ல, வீண் விளம்பரம் செய்யாமல் கீழடி அகழாய்வு முடிவுகளை ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் என 24 மொழிகளில் மொழிபெயர்த்து புத்தகமாகவும் வெளியிட்டது அதிமுக அரசு. 9/1/2020 அன்று நடைபெற்ற சென்னை புத்தக கண்காட்சியில் கீழடி ஆய்வு குறித்து சிறப்பு அரங்கம் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. அதனை அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக ஆய்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் கீழடியில் 2 ஏக்கர் 10 சென்ட் அளவில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் அமைக்க நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக முடித்தது அதிமுக அரசு. அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழர்களின் தொன்மையை யாராலும் மறைக்க முடியாதபடி அருங்காட்சியகம் அமைத்து பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய மண்பாண்ட பொருட்கள், கட்டிட அமைப்புகள், நாழி, தங்கம் என அகழ்வாராய்ச்சி பணிகளில் கண்டெடுக்கப்பட்ட பல வரலாற்று பொருட்கள், சுவடுகள் அனைத்தையும் காட்சிப்படுத்த ஏற்பாடுகளை செய்து முடித்தார். அதற்கான அடிக்கல் நாட்டு விழா 20 ஜூலை 2020ஆம் ஆண்டு நடைபெற்றது. கீழடி தமிழர்களின் தாய்மடி என கோஷத்தை முன்வைத்ததும் அதிமுக அரசுதான். அந்த கோஷமும் ஆய்வு முடிவுகளும் இந்தியாவை அதிர செய்தது. இந்தியாவின் வரலாற்றையே மாற்றி எழுதும் இந்த ஆய்வின் வரலாற்றை வழக்கம் போல் தங்கள் பெயருக்கு மாற்றி எழுதிக் கொள்ள நினைக்கிறது திமுக. கீழடி ஆய்வு எப்படி தமிழர்களின் தொன்மையை ஆதாரத்துடன் சொல்கிறதோ அதேபோன்று கீழடி ஆய்வை செய்தது அதிமுக அரசுதான் என்பதற்கும் பல புகைப்பட, வீடியோ ஆதாரங்கள் இணையத்தில் உள்ளன. இப்படி கண்முன் இருக்கும் உண்மையை மறைத்து துணிச்சலுடன் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறதென்றால் இந்த அறிவாலய கும்பல் எப்படிப்பட்ட புழுகு மூட்டைகள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கீழடி ஆய்வு குறித்து 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் வாய் திறக்காமல் தேர்தல் வருவதால் இப்போது தமிழ் என பேசி வாக்கு அரசியல் செய்கிறார். தமிழர்களின் தொன்மை அவருக்கு வெறும் அரசியல் மட்டுமே. உணர்வுபூர்வமாய் தமிழராய் தமிழினத்தின் தொன்மையை பறைசாற்றியவர் எடப்பாடியார் மட்டுமே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.